psalmist, "This is the day that the Lord has made. Let us rejoice and be glad in it." And uniting our hearts with the song of our Blessed Mother Mary, "My soul magnifies the Lord, and my spirit rejoices in God my Savior." We give thanks for this moment of grace and glory on the day of elevation of St. Thomas Mount National Shrine to a minor basilica. On this sacred mountain, the Diocese of Chengalpet, under the shepherding care of His Excellency, Most Reverend Dr. Nidhi Nathan, together with its priests, religious and faithful, rejoice to welcome you all to this solemn and historic celebration, the elevation of this beloved national shrine into a minor basilica, and the culmination of the celebration marking the completion of its construction. You now stand upon a soil sanctified by the martyrdom of St. Thomas the Apostle, the one who boldly proclaimed, "Let us also go that we may die with him." His blood has made this land holy, and today his apostolic witness echoes anew in this joyful proclamation of ecclesial recognition. We are greatly honored by the presence of His Excellency, the Most Reverend Archbishop Leopoldo Girelli, Apostolic Nuncio to India and Nepal, the personal representative of the Holy Father, His Eminence Oswald Cardinal Gracious, Emeritus Archbishop of Bombay, His Eminence Anthony Cardinal Pula, Metropolitan Archbishop of Hyderabad, His Grace Archbishop George Anthony Sami, Archdiocese of Madras Mylapore, His Grace Archbishop Francis Kallis, Archdiocese of Pondicherry Kadalur, along with other bishops, dignitaries, religious and superiors, and distinguished guests. Your presence blesses this celebration and strengthens the faith of the people. To each and everyone gathered here, welcome to this moment of divine joy, ecclesial communion, and a historical grace. May our hearts be lifted in thanksgiving as heaven rejoice with us today. அன்பிற்கினியவர்களே, முதல் நிகழ்வாக ஜர்னி ஆஃப் ஃபெய்த் என்று அழைக்கப்படும் கேட்டகிட்டிக்கல் கார்டன், அதாவது நற்செய்தியின் சாரத்தை, மீட்பின் மைய நிகழ்வுகளை தன்னகத்தே பொதித்து வைத்துள்ள ஜெபமாலையின் பல்வேறு மறை உண்மைகளை கண்முன் கொண்டு வரும் திருசுரூபங்கள் இப்பொழுது புனிதப்படுத்தப்படுகின்றன. சிலுவை வடியில் இந்த மீட்பின் வரலாற்று தோட்டம் அழகுற கட்டமைக்கப்பட்டு சிலுவை வழியாக உள்ளே நுழைந்து சிலுவை வழியாகவே வெளியேறும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அன்னை மரியாவின் கரம் பிடித்து இந்த ஜெபமாலை மறை உண்மைகளை தியானித்து நம்பிக்கை பயணத்தை மேற்கொள்ள அற்புதமான புனித தளம் இது. இது ஒரு மறைக்கல்வி போதிக்கும் தோட்டம் என்றால் மிகையாகாது. இந்த நம்பிக்கை பயணத்தை மேற்கொள்ள அழைப்பு விடுக்கும் திருஜெபமாலை நம்பிக்கை பயண தோட்டத்தை நமது பாண்டி கடலூர் பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ் அவர்கள் புனிதப்படுத்துகிறார்கள். ஜெபத்தில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதராய் உமது காயங்களை தொட்டுணர்ந்து என் ஆண்டவரே, என் தேவனே, இது நம்பிக்கை அறிக்கையிட்ட புனித தோமாவின் இரத்தம் தோய்ந்த இந்த மண்ணில் நாங்கள் ஏற்பாடு செய்துள்ள நம்பிக்கையின் திருப்பயண தோட்டத்தை ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். உமது பாடுகள், மரணம், உயிர்ப்பை எமக்கு வெளிப்படுத்தும் திருச்செபமாலையின் மறையுண்மைகளை, நற்செய்தியின் சாரத்தை வெளிப்படுத்தும் இந்த தோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள திரு சுரூபங்களை அர்ச்சித்து புனிதப்படுத்துவீராக. இந்த தோட்டத்தில் வலம் வந்து ஜெபிக்கிற அனைவரும்
உமது ஆசீரை நிறைவாய் பெற்று மகிழ்வார்களாக. தங்களது நம்பிக்கையில் நாளும் வளர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தேசிய திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்டுள்ளதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல அதற்கான அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக திருத்தந்தையின் இந்திய நாட்டிற்கான திருத்தூதர் லியோ கோல்டன் ஜெர்மனி அவர்கள் அறிவிப்பு செய்ய இருக்கிறார். புனித தோமையார் மொழி அமைந்துள்ள ஆலயம் கட்டப்பட்ட 500வது ஆண்டை நிறைவு செய்யும் தருணத்தில் தேசிய திருத்தல பேராலயமாக அறிவிக்கப்படுவது கடவுளின் பெருப்படையே. இந்த நாள் மகிழ்ச்சியில் பங்கெடுத்து இறையாசை பெற்றுள்ள உள்ள மேன்மை தாங்கிய மும்பை உயர்மறை மாவட்டத்தில் முன்னாள் பேராயர் அவர்களே, அத்துணை கார்டினல் உள்ள ஹைதராபாத் உயர்மறை மாவட்டத்தில் பேராயர் அவர்களையும், தமிழக ஆயர் பேரவையின் தலைவர், சென்னை மேலே உயர்மறை மாவட்டத்தின் பேராயரான அவர்களையும், பாரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் ஏற்கனவே இங்கிருந்து பவனி தொடங்கிவிட்டது. நீங்கள் திரையிலேயும் பார்க்கிறீர்கள். பவனி ஏற்கனவே தொடங்கிவிட்டது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த பவனி மாளிகையை வந்தடையும். அதனால் மக்கள் புதிய இடங்களில் அமர்படி கேட்டுக்கொள்கின்றோம். இடத்துக்கு அருகிலே உள்ள இடங்களில் யாரும் வர வேண்டாம். தேசிய திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்டுள்ளதை கொண்டாடும் இறைவனுக்கு நன்றி சொல்ல அதிகாரப்பூர்வமாக திருத்தத்தை இந்திய நாட்டிற்கான திருத்தூதர் லியோபோல்டு ஜெனேரி அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார். புனித தோமையார் மலையில் அமைந்துள்ள ஆலயம் கட்டப்பட்ட 50வது ஆண்டை நிறைவு செய்யும் தருணத்தில்
தேசிய திருத்தல தேராலயமாக அறிக்கப்படுவது கடவுளின் பெருங்கொடை. இந்த நமது மகிழ்ச்சியை பங்கெடுத்து இறையாற்றின் தலைவருள்ள மேன்மையாகிய ஆஸ்வால் காணிகள் தேசியம் மும்பை மேல் மாவட்டத்தின் முன்னாள் மேயராயர் அவர்கள், ஆண்டனி காணிகள் சூலா ஹைதராபாத் மறை மாவட்டத்தின் மேயராயர் அவர்களை, தமிழக ஆயர் பேரவையின் தலைவரும் சென்னை மறை மாவட்டத்தின் மேயராயருமான ஆண்டனி காணி அவர்களை, ஆந்திர மறை மாவட்ட மேயராயர் பிரான்சிஸ் அவர்களையும் இன்னும் மேயராயர் பெருமக்களையும் ஆயர் பெருமக்களையும் இந்திய உலகத்திற்கு இயேசுவின் நற்செய்தி கிறிஸ்தவம் புதிதல்ல, நேற்று பெய்த மழையில் இன்று குடைத்த காலால் அல்ல, மாறாக ஏறக்குறைய 2000 ஆண்டுகால நம்பிக்கை வாழ்வுக்கான அடையாளம் இந்த புனித தோமையார் மலை. இந்தியா முழுமைக்கும் பரவியுள்ள கத்தோலிக்க நம்பிக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய கிறிஸ்தவம் என்கிற ஆழ விருட்சத்தின் ஆணிவே இந்த புனித பூமி. இந்த புனித மலை இந்திய திருவையின் நம்பிக்கை தொட்டில் என்றால் அது மிகையாகாது. புனித தோமா இயேசுவின் திருத்தூதர் கிபி 52ஆம் ஆண்டில் இந்த மண்ணில் அடியெடுத்து வைத்தார். இந்த பகுதியில் மறைவறுப்பு செய்து தன் ரத்தத்தால் நம்பிக்கைக்கு நீர்ப்பாய்ச்சி மறை சாட்சியாய் கிபி 72ஆம் ஆண்டு இதே மலையில் உயிர் நீத்தார். அப்படி என்றால் அவரது சாட்சியத்தில் இருந்து இந்திய திருவையின் வரலாறு 1948 ஆண்டுகளை நீந்தி கடந்து வந்திருக்கிறார். தோமா உயிர் நீத்த புனித இடமானது திருமலையில் 151ஆம் ஆண்டிலேயே அவர் ரத்தம் சிந்திய இடத்தில் அவரது நினைவாக சிறு பீடம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கம்பீரமாய் ஓங்கி உயர்ந்து நிற்கும் இந்த பேராலயம் 1523ஆம் ஆண்டு போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்திற்கான வயது 500 என்று நினைக்கும் போது பிரமிப்பாக இருக்கிறது. 500 ஆண்டுகள் புனித தோமாவின் மறைசாட்சியத்திற்கு சான்றாக அசராமல் இருக்கிறது இந்த பேராலயம். 1832ஆம் ஆண்டு ஐரோப்பா மற்றும் உள்நாட்டு விடுமுறை பட்டியலில் டிசம்பர் 18ஆம் நாள் செயின்ட் தாமஸ் மவுண்ட் ஃபீஸ்ட், அதாவது புனித தோமையார் மலை விழா, இன்றளவும் நாம் கொண்டாடும் மலை திருவிழா என்று கொண்டாடப்படுகிற விழா என்பது வரலாற்று மிக முக்கியமான விழாவாக ஐரோப்பா முழுவதும் கொண்டாடப்பட்டிருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஐரோப்பா முழுவதும் இந்த விழா கொண்டாடப்பட்டுள்ளது இம்மலையின் மேன்மையை காட்டுகிறது. வடக்கில் பரங்கி மலை என்று அழைக்கப்பட்ட இந்த திருமலை புனித தோமா ஊராட்சி ஒன்றியமாக செயின்ட் தாமஸ் மவுண்ட் வட்டாரமாக தமிழக அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. புனித தோமாவின் நீண்ட நெடிய வரலாற்றுக்கு கிடைத்த கௌரவமாகவே இது பார்க்கப்படுகிறது. 1986ஆம் ஆண்டு சரியாக ஒரு 39 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்று புனித 2ஆம் ஜான் பால் அன்றைய திருத்தந்தை இந்த திருத்தலத்தை சந்தித்து இங்கிருந்து சென்னை மாநகரை ஆசீர்வதித்த வரலாற்று நிகழ்வு இன்றும் நம் கண்முன்னால் நிழலாடுகிறது. 2003ஆம் ஆண்டு மேதகு ஆயர் நீதிநாதன் சென்னை மறை மாவட்டத்துடைய ஆயர் அவர்களால் இந்த திருத்தலமானது மறை மாவட்ட திருத்தலமாக இப்புனித தோமையார் ஆலயம் அறிவிக்கப்பட்டது. 16/3/2010 நாள் தமிழக திருவையின் திருத்தலமாக தமிழக ஆயர் பேரவையால் அங்கீகரிக்கப்பட்டு அன்றைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் பேராயராயிருந்த மேதகு சின்னப்பா ஆண்டரை அவர்களால் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்யப்பட்டது. 2011ஆம் ஆண்டு மேதகு ஆயர் நீதிநாதன் அவர்களுடைய வழிகாட்டுதலை அன்றைக்கு திருத்தலத்தில் அதிபர் தந்தையாக இருந்த அருட்பணியாளர் பாக்கியரஜீஸ் அவர்களின் முயற்சியால் அவர்களால் தேசிய திருத்தலமாக அறிவிக்கப்பட்டது. இந்த நமது முயற்சியில் அன்றைய அகில இந்திய ஆயர் பேரவையின் தலைவரான மேதகு ஆஸ்வால் காணிகள் கிரேசியஸ் அவர்களின் ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் மிகுந்த நன்றியுடன் நினைவு கூறுகிறோம். 3/7/2025 இன்று தோமா ரத்தம் சிந்தி மறை சாட்சியான இந்த தேசிய திருத்தலம் கத்தோலிக்க திருப்படத்தின் சார்பாக திருத்தந்தையின் இந்திய நாட்டிற்கான திருத்தூதர் லியோபோல்டோ ஜெரேலி அவர்களால் கர்தினால்கள்
ஆயர் பெருமக்கள் புடைசூழ தேசிய திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்டதன் அறிவிப்பை கொண்டாடும் அற்புதமான தருணம் இது. அங்கீகரித்து பேராலயமாக உயர்த்த அனைத்து உதவிகளையும் செய்த அகில இந்திய ஆயர் பேரவைக்கும் அதனுடைய தலைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை எமது ஆயருடைய சார்பாக மறை மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த புனித தோமா தேசிய திருத்தலத்தின் சிறப்பு அம்சங்கள் 7. புனித தோமா கிபி 52வது ஆண்டில் இந்திய மண்ணில் காலடி எடுத்து வைத்தார். 66களில் இந்த பகுதியில் நற்செய்தியை அறிவித்தார். புனித தோமா கிபி 72ஆம் ஆண்டில் மறை சாட்சியாய் கொல்லப்பட்ட இடம் இந்த புனித மலை. 2000 ஆண்டு கால பாரம்பரியத்திற்கு சொந்தமான இந்திய மண்ணில் இயேசுவுக்காக சிந்தப்பட்ட முதல் ரத்தம் தோமாவின் தூய ரத்தம். இந்திய மண்ணின் முதல் வேத சாட்சி புனித தோமா. புனித தோமாவின் வருகையோடு திருத்தல வரலாற்றை தொடங்கினால் திருத்தலத்தின் வயது ஏறக்குறைய 2000. இந்திய கிறிஸ்தவத்தின் வயதும் அதுவே என்பது செய்தி அல்ல, அது சரித்திரமாகவே பார்க்கப்பட வேண்டும். இந்த தேசிய திருத்தல பேராலயத்தின் மற்றொரு சிறப்பு புனித தோமா அவர்களால் செதுக்கப்பட்டதாக சொல்லப்படும் கற்சிலுவை. இந்த கற்சிலுவையில் இருந்து 1558 டிசம்பர் 18ஆம் நாள் ரத்தம் சொரிந்ததாக பாரம்பரியம் குறிப்பிடுகிறது. இந்த சிலுவை தோமாவின் பேராலய பீடத்தின் மையமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது தனிச்சிறப்பாகும். மற்றொரு சிறப்பம்சம், இந்த தேசிய திருத்தலத்தில் வைக்கப்பட்டுள்ள புனித லூக்கா நற்செய்தியாளரால் வரைந்ததாக சொல்லப்படும் அன்னை மரியாளின் திரு ஓவியம். அன்னை எரிந்த திருப்படம் தேசிய திருத்தலத்தின் தூயகத்தில் இடம்பெற்று நமது நம்பிக்கைக்கு சாட்சியம் வகுத்துக் கொண்டிருக்கிறது. புனித தோமாவின் நினைவிடமாக அவரது மறை சாட்சியத்திற்கு சான்று பகிரும் இடமாக உள்ள இந்த திருமலையில் உள்ள மைய ஆலயம் 1523ஆம் ஆண்டு போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்டது. ஏறக்குறைய நினைவு தெரிந்த தகவல் அடிப்படையில் பலமுறை புதுப்பிக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த ஆலயம் கர்த்தரை அல்லது இயேசுவை எதிர்நோக்கிய அன்னை என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டு ஆயர் நீதிநாதன் அவர்களின் வழிகாட்டுதலில் அருள்பணியாளர் ஏடி மைக்கேல் அவர்களால் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு புது பொலிவுடன் ஆட்சி வருகிறது. தமிழக அரசின் தாராள உதவிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மேலும் பழைய ஆலயத்தின் வலது இடது பக்கமாக இணைப்பு ஆலயங்கள் கர்த்தரை எதிர்நோக்கிய அன்னை பெயராலும் அவர் லேடி ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் மேரியன் விங், புனித தோமாவின் மறைத்து நினைவை போன்ற செப்புல்கர் ஆஃப் செயின்ட் தாமஸ் விங் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். கலைவண்ணத்துடன் மிக நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ள இந்த இணைப்பு ஆலயங்கள் வரலாற்று வரலாகவே பார்க்கப்பட வேண்டும். இப்புனித மலையின் இன்னொரு சிறப்பு அம்சம் ஜர்னி ஆஃப் ஃபெய்த் என்று அழைக்கப்படும் நம்பிக்கையின் வெளிப்பாடாக கட்டப்பட்டுள்ள கேட்டகரிகள் கார்டன், அதாவது மலைக்கல்வி தோட்டமாகும். சிலுவை வடிவில் அமைக்கப்பட்டு நாம் மீட்படைந்த வரலாற்று நிகழ்வுகளை நற்செய்தியின் சாரத்தை சாறு பிடித்து தரும் திருச்செபமாலையின் மறை உண்மைகளை வெளிப்படுத்தும் திருச்செபமாலை காட்சிகள் இந்த நம்பிக்கை தோட்டத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த திருமலைக்கு கூடுதல் சிறப்பு தருகிறது. நம்பிக்கையவர்களே, இப்பொழுது நாம் இந்த பேராலயத்தினுடைய மைய பகுதியை திறந்து வைத்து புனிதப்படுத்த நம்முடைய அன்பிற்கும் சொல்லப்பட்ட இடம்தான் திருத்தூயமாக இருக்கிறது. மையாலயத்தினுள்ள இரு பக்கமும் இயேசுவின் 12 திருத்தூதர்கள் கொல்லப்பட்ட காட்சிகள் ஓவியமாக வரையப்பட்டு காட்சி தருகிறது. மேலும் அங்கே திருத்தமையின் திருத்தூதர் இப்பொழுது பேராலய மைய பகுதியை புனிதப்படுத்தி திறந்து வைக்கிறார். Brothers and sisters in Christ, we now prepare our hearts to witness a moment of grace and history as we bless the elevated main portion of the St. Thomas Basilica, a sacred edifice that has stood as the cradle of the faith in this subcontinent for over 500 years. This venerable church, rich in apostolic legacy, has nurtured the faith of millions of pilgrims and believers, offering them the strength to bear witness like St. Thomas the Apostle, who once walked this very soil. Here stands the St. Thomas cross, believed to be carved by the Thomas Apostle himself, and the sacred image of our Blessed Mother, traditionally attributed to St. Luke the Evangelist. This sanctuary, crafted in majestic style, has endured time and trial, even withstanding the fury of nature through centuries. Today, thanks to the support of the government of Tamil Nadu and generous contribution of the faithful, this ancient portion of the basilica has been lovingly restored. On this day of jubilation,
we are blessed by the presence of His Excellency, the Most Reverend Archbishop Leopoldo Girelli, Apostolic Nuncio to India, who will now bless this historic sanctuary and inaugurate the commemorative culvert marking this sacred moment in time. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. The Lord be with you. And with your spirit. Let us pray. Heavenly Father, source of all holiness and strength, we thank you for this sacred house of worship, made holy by the footsteps of St. Thomas the Apostle, and sanctified through the faith of generations. As we stand before this newly restored sanctuary, we recall with gratitude the 5 centuries of grace and witness that this basilica has carried in the heart of this land, and 2,000 years of legacy of St. Thomas the Apostle. Lord, pour out your blessings upon this sacred building. May every stone speak of faith, every arch echo with praise, and every soul who enters here encounter your loving presence. Bless this place, Lord, that it may continue to be a cradle of faith, a home of pilgrims, a sanctuary of healing, hope, and worship. Through the intercession of St. Thomas the Apostle and the loving protection of our Blessed Mother, may this basilica stand forever as a witness to the unshakable faith of your Church in India. Through Christ our Lord.
இருக்கிறோம். நம்முடைய மேன்மைக்கு மரியாதைக்குரிய கர்தினால் ஆந்தனி பூலா அவர்கள் ஹைதராபாத்தின் பேராயராக இருக்கிறவர். இப்பொழுது இந்த இணைப்பு ஆலயத்தை புனிதப்படுத்துகிறார். இப்பொழுது புனித தோமாவின் மைய ஆலயத்தின் இடப்பக்க விரிவாக்கம் இயேசுவை எதிர்நோக்கிய மாதா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த திருக்கோயிலே இயேசுவை எதிர்நோக்கிய மாதா என்றுதான் அழைக்கப்பட்டு வந்துள்ளது. அதுதான் வரலாறு. எதிர்நோக்கிய திரு பயணிகளாக இந்த புனித மலை வருபவர்களுக்கு அன்னையின் இந்த சிறப்பு பெயர் தாங்கிய இந்த ஆலயம் நம்பிக்கையின் நங்கூரமாய் அமைக்கப்பட்டு நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை ஏமாற்றம் தராது என்று நம்பிக்கை தரும் புனித தளமாக மக்களுக்கு மாறட்டும். இயேசுவை எதிர்நோக்கி வாழ்பவர்களும் இத்திருமலைக்கு வருபவர்களும் ஏமாந்து போக மாட்டார்கள் என்ற நம்பிக்கையின் செய்தியை மனதில் இருந்துவோம். இந்த புதிய இணைப்பு ஆலயத்தை நமது மேன்மைக்குரிய கர்தினால் ஆந்தனி பூலா ஹைதராபாத் உயர் மலை மாவட்ட பேராயர் அவர்கள் புனிதப்படுத்துகிறார். ஜெபத்தில் இணைவோம். Now with joy and reverence we welcome His Eminence Anthony Cardinal Pula, Archbishop of Hyderabad, as he comes to bless and dedicate the newly built wing of the Basilica in honor of Our Lady of Expectation. Though this Basilica bears the enduring mark of St. Thomas the Apostle and stands as a beacon of his apostolic legacy, it was lovingly known as the Church of Our Lady of Expectation, a tribute to the maternal care and the hopeful waiting of the Blessed Virgin Mary. As a church journeys toward the Jubilee year 2025, under the inspiring theme Pilgrims of Hope, this wing proclaims a new clarion call to hope in the unfailing love of God, and the promise that hope does not disappoint. This newly built sacred space now stands as a sanctuary of hope and consolation for all pilgrims who look to Our Lady in trust and expectation. As His Eminence blesses and dedicates this wing, may each of us open our hearts to the spirit of hope and, like Mary, learn to wait in faith, trust and joyful expectation. Let us pray. God of eternal hope and unfailing love, you chose the Blessed Virgin Mary to bear your Son in joyful expectation, and through her you brought salvation to the world. As we stand before this newly built wing of the Basilica, dedicated to Our Lady of Expectation, we ask you now to bless this sacred place. May it be a shelter for the weary, a beacon of hope for the hopeless, and a place where your people may find consolation, courage and renewal. As we journey toward the Jubilee year 2025 as pilgrims of hope, may all who enter this wing be inspired by Mary's faith, strengthened by her intercession, and filled with trust in your promises. Let this sanctuary echo her Magnificat and proclaim with her, my soul magnifies the Lord, my spirit rejoices in God my Savior. We ask this through Christ our Lord. Amen. அன்பிற்கினியவர்களே, இப்பொழுது நம்முடைய அன்பிற்கினிய கர்தினால் ஆந்தனி பூலா அவர்கள் இந்த இணைப்பு பேராலயத்தின் பகுதியை கர்த்தரை எதிர்நோக்கிய மாதா இந்த பகுதியை திறந்து வைக்கிறார். மரணத்தை பறைசாற்றும்
இணைப்பு ஆலயம் இப்பொழுது மந்தளிக்கப்படுகிறது. வலப்புறம் அமைக்கப்பட்டுள்ள இந்த இணைப்பு ஆலயம் புனித தோமாவின் மலை சாட்சியம் கர்தினல் ஆஸ்வால் கிரேஷியஸ் மும்பை உயர் மறை மாவட்டத்தின் முன்னாள் பேராயர்கள் புனிதப்படுத்தி திறந்து வைக்கிறார். Now, with deep reverence and gratitude, we enter into a solemn moment in our celebration, the blessing of the newly built sepulchre of St. Thomas, to be blessed by His Eminence, Oswald Cardinal Gracious. This newly built church, aptly named the Sepulchre of St. Thomas, stands as a sacred monument to the martyrdom of the Apostle who brought the light of the gospel to our land nearly 2000 years ago. It is more than stone and structure. It is a witness in brick and blood, proclaiming the baptism of blood that St. Thomas received on this very mountain. He who once doubted became the fearless proclaimer of faith, drinking from the cup that the Lord Himself drank, as He laid down His life for the name of Christ. In this, He lit the torch of faith on Indian soil, a flame that continues to burn brightly through generations. As His Eminence blesses this holy sepulchre, may it become a sanctuary of remembrance, a place of pilgrimage, and a source of inspiration for all who seek to live and die in Christ. Let's now witness the blessing of this holy space with a heart full of faith, gratitude, and missionary zeal. Let us pray. Eternal and almighty God, in your divine providence, you sent St. Thomas the Apostle to bring the light of the gospel to our land. By his martyrdom, we go witness to the truth of your Son, Jesus Christ. As we now bless this holy sepulchre, built in memory of his sacrifice and faith, we ask you, O Lord, to sanctify this sacred place with your presence. May the sepulchre be more than a monument. May it be a living testimony of courage, conviction, and missionary zeal. Let all who come here remember the blood that was shed, and be renewed in their desire to follow Christ even unto the cross. Grant, O Lord, that all pilgrims who visit this holy ground will be strengthened in faith, comforted in suffering, and emboldened to proclaim the gospel with the same fearless love as the Saint Thomas. We entrust this holy site to your protection and ask this through Christ our Lord. And the disciplining of the sacraments.
pertaining to the Diocese of Chengalpattu at the request of His Excellency Dr. A. Needinathan, Bishop of Chengalpattu, on 12th February 2025 in writing, and in response to the submission of dossier by Reverend Father Michael A. Lee, Rector of the Shrine, with answers to the questionnaire for this purpose, and prayers and wishes of the clergy and the faithful, the Dicastery for Divine Worship and the discipline for their sacraments, by virtue of the special power conferred on it by the Supreme Pontiff Francis, gladly adorns St. Thomas Mount National Shrine in the city of Chennai, dedicated to God in honor of the Apostle St. Thomas on St. Thomas Mount, with the title and dignity of Minor Basilica. With all the rites and the liturgical concession duly appropriate, subject to the provision of the degree on the title of the Minor Basilica, published on 9th November 1989, notwithstanding any objection whatsoever. From the Dicastery for Divine Worship and the discipline of the sacraments, given on April 3rd, 2025, signed by Arthur Cardinal Roche, Prefect of the Dicastery. திருவழிபாடு மற்றும் திருவருட்சாதனங்களின் ஒழுங்கு நெறிமுறைகளுக்கான திருப்பேராயம். செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் நீதிநாதன் அவர்கள் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 12ஆம் நாளிட்ட எழுத்து வடிவிலான விண்ணப்பம் மற்றும் புனித தோமையார் மலை தேசிய திருத்தல அதிபர் அருள்பணி மைக்கேல் ஏடி அவர்கள் சமர்ப்பித்த தொகுப்பு ஆவணம் மற்றும் இம்மறைமாவட்ட அருள்பணியாளர்கள் இறைமக்களின் பிரார்த்தனையுடன் கூடிய வேண்டுகோள் ஆகியவற்றை ஏற்று கனிவும் கவனமும் மிகுந்த பரிசீலனைக்கு பின் ரோமையில் உள்ள இத்திருப்பேராயம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் வழங்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரத்தை கொண்டு 1989ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 9ஆம் நாள் வெளியிடப்பட்ட ஒழுங்கு நெறிமுறைகளின்படி சென்னை புனித தோமையார் மலையில் இயேசுவின் திருத்தூதர் புனித தோமையார் புகழ்பாடி திகழும் புனித தோமையார் மலை தேசிய திருத்தலத்திற்கு அனைத்து திருவழிபாட்டு உரிமைகள் மற்றும் சிறப்பு அருள் பலன்களுடன் மைனர் பசிலிகா என்கின்ற மாண்பையும் பெயரையும் சூட்டி மகிழ்கின்றோம். திருவழிபாடு மற்றும் திருவருட்சாதன ஒழுங்கு நெறிமுறைகளுக்கான திருப்பேராயம் அன்புடனும் ஆசியுடனும் மேன்மைமிகு கர்தினால் ஆர்தர் ரோச் அவர்கள் திருப்பேராய தலைவர்.